பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி தகப்பன் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே இளையகுமாரன் மீண்டுமாய் வந்து விடுகிறார். காணாமல் போனவர் மீண்டும் தன் தகப்பனை தேடி வந்து விட்டார். தகப்பனை தேடி வந்து விட்டதுனால தகப்பனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. தகப்பன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். மகனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. தகப்பனால் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரோ, ஒரு வேலைக்காரர் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நினைத்து கொண்டு வருகிறார். அப்படி வந்து கேட்கிற பொழுது தகப்பனோ கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் எப்படி மகனாக சென்றாரோ அதே மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு வாரத்தோடு கேட்கல, நீ இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டியே, என் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டியே, அழிச்சிட்டியே, நீ பொல்லாதவன், என்னை துரோகம் பண்ணிட்ட, எதுவுமே சொல்லலை. மாறாக அவனை அப்படியே அணைத்து கொண்டு தன்னோடு கூட சேர்த்து கொண்டா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா மகன் இதனுடைய உறவு நித்தியமானது, ஆனால் ஐக்கியம் தற்காலிகமானது. ஐக்கியம் விலகி போயிடும், விட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் உறவு என்பது நித்தியமானது. அப்பா மகன் என்ற உறவை, அம்மா மகன் என்கிற உறவை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த உறவு நிரந்தரமானது, அந்த உறவு நித்தியமானதாக இருக்கிறது. ஆகவே மகன் தகப்பனை விட்டு பிரியும் போது தகப்பன் இருதயம் எவ்வளோ பாடுபட்டிருக்கும். என் மகன் போயிட்டானே, நான் நேசித்தவன் போயிட்டானே, என் சம்பாரத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே என்று சொல்லி அந்த இருதயம் எப்படியோ பாடுபட்டிருக்கும். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் என் மகன் திரும்ப வருவான் என்று சொல்லி அப்பா யோசித்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தகப்பனார்கள் அப்படி சேர்த்துக்கொள்வார்களா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இதை பரலோக தகப்பனானவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வந்த பிறகு அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். மகன் எப்போ வருவான்னு சொல்லி ஒரு நாளும் அவர் காலை பார்த்து கொண்டு இருக்கிறார். காலைல பார்ப்பார், மதியம் பார்ப்பார், இரவு பார்ப்பார். அவருக்கு என்னமெல்லாம் எங்கே, என் மகன் திரும்ப வரமாட்டானா, என்னை தேடி வரமாட்டானா, என் வீட்டுக்கு வரமாட்டானா என்று சொல்லி அப்பா பார்த்து கொண்டு இருந்தார். ஆகவே மகன் வந்தான், வந்த உடனே அவனை சேர்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்போம் என்ற வார்த்தையை சொல்கிறார். அப்படின்றால் அதற்கு முன்பதாக அவர் துக்கமாக இருந்திருக்கிறார் அல்லது சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கார் என்று சொல்லி அர்த்தமாகிறது. ஆகவே சந்தோஷமாக இருந்த அந்த செய்தி, சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்ன செய்தி அவங்கள எல்லோருக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் என் மகன் பிரிந்து போனதிலிருந்து நான் சந்தோஷமாக இல்லை, என் மகன் பிரிந்து போனதிலிருந்து நான் வியாகுலத்தோடு இருந்திருக்கிறேன், துக்கத்தோடு இருந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த செய்தி அவர்களுக்கு சொல்கிறார். என்றைக்கு மகன் திரும்ப வந்தானோ அன்றைக்கு தான் அவருக்கு சந்தோஷம் திரும்ப வருகிறது. மகன் வந்த பிறகு அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு என்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிற மிகுந்த சந்தோஷம் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட சேரும் பொழுது தான். சில வேளை பிரிந்து போயிடுறோம், ஐக்கியம் பிரிஞ்சு போயிடுது. சில நேரத்தில் ஆண்டவரை குறித்து மனசில் ஒரு பாரம் அல்லது ஜெபம் கேட்கப்படாத பொழுது அவரை விட்டு விலகிற ஒரு சூழ்நிலை, ஜெபிக்காத சூழ்நிலை, வேதத்தை வாசிக்காத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் மேலே கோபிச்சுக்கிட்டு ஜெபிக்காமல் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் துக்கமாக இருப்பார். நான் மீண்டும் அவரிடத்தில் சேர்கிற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷமாக இருப்பார். என் மகன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷமடைவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷமடைவார். அதே போல தான் இவரும் மிகுந்த சந்தோஷமடைந்தார். இன்றைக்கி தேசத்தில் பார்க்குற அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போயிருக்கிறத பார்க்கிறோம். திருச்சபை என்றால் ஐக்கியம், ஒன்று கூடும் இடம், ஐக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள ஐக்கியம் கிடையாது, விசுவாசிகளுள்ள ஐக்கியம் கிடையாது. ஜாதி பிரிவினை, உயர்ந்தவன் தாழ்ந்த என்ற பிரச்சனை, பணப்பிரச்சனை, இப்படியாக ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவராகி தேவனை விட்டு விலகுகிறதும் ஒரு ஐக்கிய குறைபாடு தான். ஆகவே மீண்டுமான தேவனத்தில் வருகிற பொழுது அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் இந்த பூமியை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, தேவதூதர்களை பார்த்து சந்தோஷப்படுற தேவன் அல்ல. மாறாக மனிதன் என்னோடு கூட இருக்கணும், என் மகன் என் கூட இருக்கணும். மனிதன் பேரில் கர்த்தர் அவ்வளோ பேர் அன்பு வைத்திருக்கிறார். மனுஷன் பேரில் கர்த்தர் அவ்வளோ பெரிய பாசத்தை வைத்திருக்கிறார். மனுஷன் பேரில் கடவுள் அவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியத்தை வைத்திருக்க. காரணம் என்ன சொன்னால், மனுஷனை தான் தன்னை சாயலாக படைத்தார். எல்லாற்றையும் வார்த்தையில் படைத்த ஆண்டவர் மனுஷனை மாத்திரம் தன்னை சாயலாக படைத்தார். தன்னை போல இருக்குன்னு சொல்லி படைத்தார். ஆகவே தான் மனுஷனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கும். சந்தோஷப்பட்டார். எத்தனை வருஷம் ஆனதை தெரியல, அந்த இளையகுமாரன் வருகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனதை தெரியல. ஆனால் வந்த பிறகு நம்ம சந்தோஷமாக இருப்போம் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் பிதாவை விட்டு நம் விலகியிருப்போம் என்று சொன்னார். ஏதாவது நமக்குள்ளே
ஒரு ஐக்கிய குறைவு இருக்கும் என்று சொன்னால், ஒரு பிளவு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கே நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, மீண்டும் இடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன், என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபித்து போகிற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷமடைவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக யாராவது ஐக்கியத்தில் உம்முடைய ஐக்கியத்தோடு விலகி இருந்தால் அவர்களை மன்னித்து மீண்டும் இணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.